أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வே உன்னை புகழ ஆயிரம் நா எனக்குத்தா அதில் குன் ஃபயகூனை கூட்டு அல்லெல்லாம் பகலெல்லாம் சல்லல்லா நான் ஓத ஜல்லல்லா உன் அருளை காட்டு. இல்லல்லா என திக்ரு நான் முழங்க உள்ளெல்லாம் ஒளிமயமாய் ஆச்சு சொல்லெல்லாம் மாணிக்க கல்லாக நீ மாற்று சொர்க்கத்து வாசனையும் ஊட்டு. 12ஆம் நாள் பிறந்த பாசனபி மீளாதை கண்ணிரண்டாய் மூமின்கள் மதித்தோம். சண்டியர்கள் மீளாதை குறை சொன்ன போதினிலும் கண்ணியர்கள் உயிர் சுமந்து காத்தோம். புண்ணியங்கள் பல செய்து புகழ்பாக்கள் நாம் பாடி பூமிக்கே அலங்காரம் செய்தோம். எண்ணி வியக்கும் வகை ஏந்தல் நபி வரலாறை எங்கெங்கும் நாம் பேசி மகிழ்ந்தோம். கூத்தாநல்லூர் பக்கம் கொஞ்சம் கூண்டு பாருங்கள் யார சூழல. கூத்தாநல்லூர் பக்கம் கொஞ்சம் கூண்டு நோக்குங்கள் யார சூழல. பார்த்து எங்களுக்கு பரிசு தாருங்கள் யா நபியே. ஹஸ்ஸான் இப்னு சாபித்தின் கொள்ளு பேரர்கள் நாங்கள். புர்தா தந்த பூஸ்ரி இமாமின் புது பேரர்கள் நாங்கள். நேரில் மதீனா வர நேரம் வரவில்லை. ஆதலினால் இந்த மேடையை மதீனாவின் முந்தானையாக்கி எங்களை அதற்குள் மூழ்கடிப்பில் முத்து நபியே. 2 நாள் விருந்து மீளாது விருந்து இனிதே முடிந்தது. உங்களுக்கு 2 நாள் நீங்க கலந்துக்கிட்டீங்க. 2 நாள் விருந்து மீளாது விருந்து இனிதே நிறைவு பெற்றது. இது பந்தலின் கடைசி பரிமாற்றம். பந்தியின் கடைசி பரிமாற்றம். உங்கள் செவி இலைகளில் பாயாசம் ஊற்ற வந்திருக்கிறோம். கவிதை பாயாசம் ஊட்ட வந்திருக்கிறோம். 2 நாட்களும் கூத்தாநல்லூர் கூத்தாடி குதூகலத்தில் குதித்திருந்தது. அண்ணல் மீது நீங்கள் கொண்ட அகோர பசிக்கு அரியர் பெருமக்கள் ஆரியம் பெருமக்கள் மாறி கருத்து விருந்தளித்தும் ஒரு மீனுக்கு உணவளிக்க முடியாமல் ஓய்ந்து போன சுலைமான் நபி போல சோர்ந்து ஓய்ந்தர். ஆனா நீங்கள் சோரவில்லை. ஒரு மீனுக்கு உணவளிக்க முடியாமல் போன சுலைமான் நபி போல சோர்ந்து போனார்கள். ஆனால் நீங்கள் சோரவில்லை. உங்கள் பிறந்த நாள் கொண்டாட்டம் முதுமை அடைந்து விட்டது. 75 வயசு ஆயிடுச்சு. உங்கள் பிறந்த நாள் கொண்டாட்டம் முதுமை அடைந்து விட்டது. அதன் வயதோ 75. பெருமானாரை உவந்து சிவந்த இதயம் பவள சிவப்பாக பரிணமித்து போனது. உவந்து சிவந்த இதயம் பவள சிவப்பாக பரிணமித்து விட்டது. ஜஷ்ன மீலர் சொசைட்டி முதலில் சிந்தித்தவரே, உங்கள் மூளைக்கு என் வாழ்த்து முத்தங்கள். அந்த ஒருத்தர் முதலாக சிந்தித்தவரே, உங்கள் மூளைக்கு என் வாழ்த்து முத்தங்கள். நீங்கள் தரையில் இருந்தாலும் அல்லது இறையில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் என் வாழ்த்து உம்மை சேரட்டும். தமிழ் வாழ்த்து. ஆதமுக்கு பெயர் கற்றுத்தந்தான் அல்லாஹ். ஆதமுக்கு பெயர் அல்லவா ஆதமல் அஸ்மா பெயர் கற்றுத்தந்தான் அல்லாஹ். அதனை எந்த மொழியில் தான் சொல்லி தந்தான்? ஆதம் இஸ்லாம் தமிழ் பேசினதா வரலாறு சொல்லுது. அன்னை ஹவ்வா ஹாபீல் உறங்க வைக்க அமுத தமிழ் தாலாட்டு பாடினாரா? காபீலின் புலம்பல்கள் தௌபா எல்லாம் கன்னித்தமிழ் மொழியில் தான் அமைந்ததாமோ? நமக்கு தெரியாது. தமிழ் பேசிதான் அதுலதான் புலம்பிருப்பார். மூத்த தமிழே உன்னை வாழ்த்தி பாடாமல் கவியரங்கா தாய்மைக்கு. கிமு இல்லாமல் வரலாறா? கிமு இல்லாமல் வரலாறா? தீமு இல்லாமல் தமிழரங்கா. நொடிக்கு நொடி நயம் வெடிக்கும் தமிழ் பட்டாசு இவர். தமிழ் பட்டாசு இவர். இவரது உரை வீச்சை தொடர முடியாமல் கவனக்கால்கள் சுளுக்கி நொண்டியாகும். தொடர்ந்து கவனிக்கிறதுனால விளங்கும். நம்ம கவனக்கால்கள் சுளுக்கி நொண்டியாகிவிடும். எப்போது ஏறும்
எப்போது இறங்கும் என கவனிக்க முடியாமல் திகைக்க செய்யும் தமிழ் ரோலர் கோஸ்ட். நீங்க ரோலர் கோஸ்ட்ல பார்த்திருப்பீங்க. எப்போது ஏறும் எப்போது இறங்கும் என்று சொல்ல முடியாத அந்த அளவிற்கு நொடிகள் நிறைந்தது. சொட்டு சொட்டாக கொட்டாமல் கொட்டோ கொட்டென கொட்டும் தமிழ் மேக வெடிப்பு. கொட்டோ கொட்டென கொட்டும் மேக வெடிப்பு. இவரது பேனா மினாராவில் எப்போதும் தமிழ் பாங்கு. இவர் ஒரு நொடி கவிக்கோவை நினைவூட்டுவார். ஒரு பக்கம் பார்த்தா கவிக்கோவை நினைவூட்டுவார். மறுநொடி தம் கவியால் கவிக்கோவை மறக்க செய்யும் தமிழ்கோ. கவிக்கோவையே மறக்க செய்யும் தமிழ்கோ. கவிஞர்கள் நஞ்சை மண் உயர்ந்ததா புஞ்சை மண் உயர்ந்ததா? இரண்டும் இல்லை. இறைவனை பணியும் சஜிதா நெட்டி மண்ணே உயர்ந்தது. மதியாமண், தாயிஃப் மண், அரபா மண் இவையெல்லாம் சுவனத்து மண்ணிலும் உயர்ந்ததல்லவா? சுவனத்து மண்ணை விட உயர்ந்ததல்லவா? மூசா நபியின் சாமிரி அமரர் ஜிப்ரீலின் குதிரை காரடிமணி எடுத்து காரோநாட்டுக்கு உயிர் கொடுத்தார். கவிதையால் சாமிரியின் கைவண்ணம் காட்ட வரும் கவிஞர்களே, உங்களுக்கு என் உயர் சலாம். வாருங்கள் கவிஞர்களே, வாருங்கள் கவிஞர்களே. பெண்ணை பாடியது போதும், பெண்ணை பாடியது போதும். கவிஞர்கள் பெண்ணை தான் பாடுவாங்க. இனி நாம் மண்ணை பாடுவோம், நாம் மண்ணை பாடுவோம். மண்ணுக்கு மதிப்பென்ன வேல்யூ, மண்ணுக்கு மதிப்பென்ன? இறைவன் மண் மதிப்பை தன் மதிப்பால் உயர்த்தினான். வானவர்களின் சஜிதாவால் அதற்கு முதல் மரியாதை செய்தான். தினமும் கோடான கோடி நெற்றி தழுவும் மனித சிரசுகளின் சஜிதாவால் அதனை மாண்பாக்கினான். தன் அரிசி என்னும் அரியாசனத்தை ஆனவனும் மண் குடிசைக்குள் மாற்றிக்கொண்டான். கல்புதா அல்லாவுடைய அரிசி. தன் அரிசி என்னும் அரியாசனத்தை ஆனவனும் மண் குடிசைக்கு மாற்றிக்கொண்டான். மண்ணை மதிக்காத அஜாசி இபிலிஸ் ஆகி போனான். என்ன இல்லை மண்ணிடம்? மண்ணிடம் என்ன இல்லை? மண்ணிடம் மண் மழை வாசம் தருகிறது. மண் மலராக மணக்கிறது. மலராகி மண் மணக்கிறது. கனியாகி இனிக்கிறது. புளியாகி புளிக்கிறது. எட்டி காலாகி கசக்கிறது. அறுசுவையும் அதன் ஒரு சுவையில் அடக்கம். மண்ணின் சுவை கர்ப்பிணி அறிவாள். மண்ணின் சுவை கர்ப்பிணி அறிவாள். நவரசமும் அதற்கு உண்டு. நவரசமும் அதற்கு உண்டு. மண்ணுக்கு வீரம் உண்டு, மானம் உண்டு. விதை குழந்தைக்கு யாரும் அறியாமல் தன் மடிக்குள் புதைத்து பாலூட்டும் போது அதற்கு நாணம் உண்டு, அதற்கு வெட்கம் உண்டு. அகழ்வாரை தாங்கும் போது பொறுமை காத்த அது வயநாட்டில் கோபத்தால் கொந்தளித்தது. கோபம் இருக்கு. அதன் பசியோ அகோர பசி. மனித இனம் முழுவதையும் 6 அடி வாய்க்குள் விழுங்கியும் ஆறாத பசி. அதற்குத்தான் எத்தனை அவதாரம். நவதானியமாக, நவதானியமாக, நவ பாஷாணமாக. அன்பர்களே, பெண்ணழகு பேரழகு என்பதெல்லாம் மண் அழகுதான். மண்ணுதான் பெண்ணா வந்திருக்கு, ஆனாவும் பெண்ணாவும். பெண்ணழகு பேரழகு என்பதெல்லாம் மண்ணழகுதான். கண்ணியின் கண்ணழகு, முன்னழகு, பின்னழகு எல்லாம் மண் அழகுதான். மண்ணுக்கு மாயாஜாலமும் தெரியும். ஹிஜ்ரத் இரவில் எதிரிகளின் கண்ணை கட்டியது பெருமானார் எரிந்த போது. மஜ்னுவை லைலாவை கருப்பாக காட்டியதும், மஜ்னுவின் லைலாவை கருப்பாக காட்டியதும், சார்லஸின் டயானாவை சிவப்பாக காட்டியதும் மண்ணின் மாயம்தான். அபூலஹபின் கருப்பிழி மண் அவனுக்கே சாபமானது. மண்ணுக்கு தந்தை ஒருவர் இருக்கின்றார், அவர்தான் அபூ துராப் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அன்பர்களே, மண் புராணம் போதும், நேரம் இல்லை. மண் புராணம் போதும். வாருங்கள் அரபாவுக்கு போவோம். அரபா ஒரு திறந்த வெளி. அரபா ஒரு திறந்த வெளி பல்கலைக்கழகம். அங்கு ஆண்டுதோறும் பல்லாயிரம் ஹாஜிகள் ஹாஜி பட்டம் பெறுகின்றார்கள். பல்லாயிரம் லட்சக்கணக்கான ஹாஜிகள் ஆண்டுதோறும் ஹாஜி எனும் பட்டத்தை பெறுகின்றார்கள். அரபா ஒரு மாபெரும் மருத்துவமனை. அது ஒரு மாபெரும் மருத்துவமனை. அங்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான முதிய குழந்தைகள் பிறக்கின்றன. அன்று பிறந்த பாலகன் முதிய குழந்தைகள் பிறக்கின்றன. அரபா ஒரு சலவை கூடம். அரபா ஒரு சலவை கூடம். அங்கு
பாவிகள் வெள்ளாவி வைத்து வெளுக்கப்படுகின்றன. பாவங்கள் வெள்ளாவி வைத்து வெளுக்கப்படுகின்றன. அங்கு கூடாரம் எனும் கூண்டுக்குள் தானே கைதியாகி மனிதர்கள் தன்னைத்தானே விசாரணைக்கு உட்படுத்திக் கொள்கின்றனர். அரபாவை எல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க, அழுகைதான் அங்கே இருக்கும். தன்னைத்தானே கைதியாக்கி தன்னைத்தானே விசாரணைக்கு உட்படுத்திக் கொள்கின்றனர். கண்ணீர் துளிகள் மணல் துகள்களோடு போட்டி போடுகின்றன. கண்ணீர் துளிகள் மணல் துகள்களோடு போட்டி போடுகின்றன. எண்ணிக்கையில் அதிகம் நீயா நானா என்று, எண்ணிக்கையில் நீயா நானா என்று. ஜவுளி ஆலை அதிபராயினும் ஈருடைதன் அவருக்கு சீருடை. அரபாவுல ஜவுளி ஆலை அதிபராயினும் அவருக்கு சீருடை ஈருடைதான். கஃன் ஆடை அணிந்து தன்னைத்தானே மையத்தாக பார்த்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு. கஃன் இறந்த பின்னால் நம்ம பார்க்க முடியாது. கஃன் ஆடை அணிந்து தன்னைத்தானே மையத்தாக பார்த்து கொள்ளும் ஒரு அருமையான வாய்ப்பு. அரபாவின் தேசிய கீதம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அரபாவின் தேசிய கீதம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்பதே. அரபா தினத்தன்று அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்று இஸ்லாத்தை பூரணமாக்கிறோம் என்ற திருவசனம் பெருமானாருக்கு இறங்கியது. பெருமானார் பூரித்தார்கள். அரபா மண் அவர்களுக்கு கண் குளிர்ச்சி தந்தது. பெருமானார் பூரித்தார்கள். இறுதி ஹஜ் அன்று அவர்கள் கண்ணெதிரே 1,24,000 சஹாபாக்கள் உத்தமர்கள் பெருமானாரிடம் பெருமானாரை படியெடுத்துக் கொண்ட அவர்கள் அந்த அரபு மண்ணின் தேசிய வணக்கமான சிலை வணக்கத்தை ஒதுக்கிவிட்டு வந்திருந்தார்கள். மதுவும் மாதுவும் மனவீட்டுக்குள் மறுபடியும் நுழைய முடியாதபடி உறுதி எடுத்தவர்கள் அவர்கள். ஏக தெய்வ களிமாவை இதய வீடுகளில் நட்டு வைத்தவர்கள். நோன்பு எனும் கேடயத்தால் இச்சையை தடுத்தவர்கள். ஜகாத் எனும் ஏழை வரியை கொடுப்பதற்காகவே பணம் சம்பாதித்தவர்கள். வட்டியை திட்டி தீர்த்தவர்கள். ஒரு புனித சமுதாயம் புதிதாக எழுந்ததை பெருமானார் கண்டார்கள், பூரித்தார்கள். அரபா வெளியே பாவமற்ற ஆத்மாக்கள் அலையும் ஆலமுல் அருவாக மாறியது. அரபா வெளி பாவமற்ற ஆத்மாக்கள் அலையும் ஆலமுல் அருவாக மாறியது. எதிரே இருந்தவர்களிடமும் எதிர்காலத்தில் வர இருந்தவர்களிடமும் அண்ணலார் பேசினார்கள். அவங்க உரை அவங்களுக்கு மட்டுமல்ல, உலக கடைசி மனிதனுக்கு வரையும் எதிரே இருந்தவர்களிடமும் எதிர்காலத்தில் வர இருந்தவர்களிடமும் அண்ணலார் பேசினார்கள். அவர்களின் சொன்னார்கள், உங்களின் இரத்தம் காபாவை போன்று புனிதமானது. மனிதனின் இரத்தம் காபாவை போன்று புனிதமானது. அரபியை விட அஜமியை விட அரபியோ உயர்ந்தவர் அல்ல. பெண்களின் உரிமை பேணப்பட வேண்டியது. வட்டி இன்றுடன் என் காலில் போட்டு மிதிக்கப்படுகிறது. பன்னாட்டு மக்கள் கூடிய அந்த மாநாட்டில் அரிஷின் தீர்மானத்தை அண்ணலார் வாசித்தார்கள். அந்த அரபாவின் சாசனம் மனித உரிமை சாசனமாக மாறியது. அண்ணலார் கேட்டார்கள், இறைவன் தூதை இதயம் வரை நான் சேர்த்தேனா? இறைவன் தூதை நான் இறுதி வரை இதயம் வரை சேர்த்தேனா? சஹாபாக்கள் ஆம் ஆம் என்று ஆமோதித்தார்கள். ஒப்புதல் சாட்சியை கையெழுத்திட்டார்கள். அண்ணலார் அத்தனை தோழர்களையும் கடைசி பார்வை பார்த்தார்கள். அத்தனை தோழர்களையும் இறுதியாக ஒரு பார்ப்பது போல பார்த்தார்கள். பல்லிகு அன்னி வளவாயா, என்னை பற்றி ஒரு செய்தியா இருந்தாலும் நீங்கள் உலக மக்களிடம் சென்று கூறுங்கள். அண்ணலார் சொன்னார்கள், நான் இறை தூதர் இறுதி தூதர். அவனை பற்றி உங்களுக்கு அறிவித்தேன். இன்றிலிருந்து நீங்கள் எல்லாம் என் தூதராக ஏற்றம் பெறுங்கள். இன்றிருந்து நீங்கள் எல்லாம் என் தூதராக ஏற்றம் பெறுங்கள். அன்று சஹாபாக்கள் ரசூல்களாக மாறினார்கள். பெருமானாரின் தூதுவத்தை இந்த உலக மக்களுக்கு கொண்டு செல்லும் ரசூல்களாக மாறினார்கள். உலகமெங்கும் பரவினார்கள். அவர்களின் ரசூல்களாக, தூதர்களாக, இறை நேசர்களாக நம் பூமிக்கு வந்தார்கள். இறை தூதரை போற்றுவோம், தூதர்களை போற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.